ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். தமிழ்நாடு என்றாலே அனைவருக்குமே ஞாபகம் வருவது இந்த சாம்பார் தாங்க. சாம்பார் செய்யாத வீடுகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த சாம்பார். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒவ்வொரு விதமான சுவையில் இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் வாய்ந்ததுங்க இந்த சாம்பார். இந்த சாம்பார் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை போன்ற அனைத்து விதமான உணவு வகைகளுக்குமே ரொம்பவும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இட்லிக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி மினி இட்லி செஞ்சு இதில் சாம்பார் போட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நம்ம ஊற வச்சு கொடுக்குறப்போ விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களே இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த இட்லியும் சாம்பாரும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சரி, வாங்க நம்மளும் இந்த சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் இந்த அளவு கப்பில் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. அதில் 2 கப் அளவிற்கு தண்ணி நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இந்த குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். துவரம்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காய்கறி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேங்க. 2 கத்திரிக்காய், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், 4 பீன்ஸு. இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் விருப்பப்பட்டால் நூக்கல் சேர்த்துக்கிறலாம், வாழைக்காய் கூட சேர்த்துக்கிறலாங்க. இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 15 சின்ன வெங்காயத்தையும் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் உரித்து வச்சுக்கிட்டாச்சு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக ஒரு வாணலி எடுத்து 1.25 ஸ்பூன் அளவிற்கு சீரகம், 1.25 ஸ்பூன் அளவிற்கு மிளகு, 1.25 ஸ்பூன் அளவிற்கு கடலைப்பருப்பு, 1.25 ஸ்பூன் அளவிற்கு முழு தனியா, இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம், 4 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கட்டி பெருங்காயம் சேருங்க, அதுவும் ரொம்ப நல்லது, வாசனையாகவும் இருக்குங்க. இவ்வளவுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறலாங்க. இப்போ வறுத்து எடுத்த இந்த மசாலாக்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிற போகிறேன். இந்த மாதிரி ரொம்பவும் நைஸ் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்ததாக ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, நல்ல எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எப்பயுமே உணவு வகைகளில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து பண்ணுறது ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு விஷயங்க, உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் காரம் விரும்புறதுனால ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து ஏற்கனவே உரித்து வைத்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக 2 தக்காளியையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறணுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் தக்காளி வதங்கினது உடனேயே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த இந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவிற்கு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காய்கறிகள் எல்லாமே நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, லேசாக நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டாவே போதுமானது. அடுத்ததாக ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேங்க. இதில்
ஏற்கனவே மசிச்சு வைத்திருந்த துவரம்பருப்பு கரைசலை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நம்ம வதக்கி வைத்திருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா கலவைகளை நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். நம்ம அரைச்சது எல்லாமே இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு நம்ம ஏற்கனவே காய்கறி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கிறலாம். அடுத்ததாக ஆச்சி சாம்பார் பவுடர் நான் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஆச்சி சாம்பார் தூள் தான் போடணும்னு கிடையாது. ஈஸ்டர்ன், சக்தி, விஜய் போன்ற எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும். நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும் சாம்பார். அடுத்ததா நம்ம சாம்பாருக்கு தேவையான சாம்பார் காய்கறிகளெல்லாம் வேக வைக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான தண்ணி வேணும். அதுக்கு 4 கப் அளவிற்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்மளோட சாம்பார் வெந்துக்கிட்டு இருக்கு, ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் அளவிற்கு புளிக்கரைசல் எடுத்து அதை நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் நல்ல சாம்பார் கொதி வெந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட திரும்பவும் ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுடைய அசத்தலான சுவையான சாம்பார் ரெடி ஆயிருங்க. நல்ல கமகமக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே காய்கறி எல்லாம் வதக்கி போட்டு செஞ்சதுனால ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். ஈஸியான முறையில் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி இலை தூவி நம்ம பரிமாறிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய பீஸ்ட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.